நீ பிரசங்கத்தினுடைய தலைப்பு விசுவாசம். நீ பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? விசுவாசம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதாயின் பழம் தூதாயின் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக கூட என்னெல்லாமோ என்ன செய்வாங்க, வைத்து விட்டு போவாங்க. ஆனா இந்த சூலமித்தியால் தன்னுடைய நேசருக்காக என்ன வைத்திருக்கிறாள்? கனிகளை வைத்திருக்கிறாள். எதை வைத்திருக்கிறாள்? கனிகளை வைத்திருக்கிறாள். எந்த சபை இப்ப சூலமித்தியாலை போல நேசரை அதிகமாக நேசிக்கக்கூடிய சபைகள் இல்லை. என்ன இல்லை? சூலமித்தியாலை போல நேசரை அதிகமாக நேசிக்கக்கூடிய சபைகள் இல்லை. அப்படிப்பட்ட சபைகள்ல தான் என்ன இருக்கும்? கனி இருக்கும். மற்ற சபைகள்ல என்ன இருக்காது? கனி இருக்காது. எந்த சபை நேசரை அதிகமாக நேசிக்கிறார்களோ, யார் யார் நேசரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களிடத்துல மாத்திரமே நேசருக்கு பிரியமான கனி இருக்கும். நாம் நேசருக்கு பிரியமான கனிகளை நாம் வைக்க வேண்டுமானால் நாம் முதலாவது நேசருக்கு பிரியமாய் மாறணும். நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிரியமே என்று சொல்றார். யார? சூலமித்தியால நேசர் சொல்றார். என்ன சொல்றார்? என் பிரியமே. அவளால மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான கனிகளை வைக்க முடிஞ்சது. எருசலேமின் குமாரத்திகளும் இருந்தார்கள், தேவனுக்கு பிரியமான ஸ்திரீயும் இருந்தாள். என் பிரியமே எத்தனை பேர்? என் பிரியமே ஒருத்தி. அத்தனை பேர் எருசலேமின் குமாரத்திகள் இருந்தாங்க. ஆனா என் பிரியமே ஒருத்தி. அப்ப இயேசு எல்லார் மேலும் பிரியமாய் இருப்பார் என்று என்ன செய்ய முடியாது? எல்லார் மேலும் இரக்கமா இருப்பார். ஆனா எல்லார் மேலையும் தேவன் பிரியமாய் இருக்கிறாரா? அது சொல்லவே முடியாது. யாரிடத்துல நேசருக்கு பிரியமான கனி இருக்கோ அவர்களிடத்துல தான் நேசர் பிரியமாய் இருப்பார். எந்த சபையில நேசருக்கு பிரியமான கனி இருக்கோ அந்த சபைகள்ல தான் நேசர் பிரியமா இருப்பார். எல்லா சபையிலும் நேசர் பிரியப்பட மாட்டார். எந்த சபையில நேசருக்கு பிரியமான கனி இருக்கோ அந்த தோட்டத்துக்கு தான் நேசர் போவார். எல்லா தோட்டத்துக்கும் நேசர் போக மாட்டார். அப்போ நேசருக்கு பிரியமான கனிகளை வைக்க காரணம் யாரு? சூலமித்தியாள். இவள் எப்படி இருந்தால்? நேசருக்கு பிரியமாய் இருந்தார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும். அப்ப என்ன உலகத்துல என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், யாரு என்னதான் சொன்னாலும் நம்மிடத்துல என்ன இருக்கணும்? தேவனை பிரியப்படுத்துகிற கனி இருக்கணும். இல்ல இந்த முள்ளு என்ன நெருக்குச்சு? நீங்க உன்னதப்பட்டு 2ஆம் அதிகாரத்துல இருக்குமே, 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும். நம்முடைய நேசர் எப்படி இருக்கார்? சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். நம்முடைய நேசர் எப்படி இருக்கார்? லீலி புஷ்பமாய் இருக்கார். அடுத்து வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ
இயேசு பள்ளத்தாக்குகள்ல லீலி புஷ்பமா இருந்தார். ஆனா நாம எங்க இருக்கணும்? முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருந்ததோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் என்று தேவனால் சொல்லப்படணும். அதான் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். நாம் தேவனால் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிலும் நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்வதா மிகப்பெரியது. யார் அப்படி சொன்னார்? யார் அப்படி சொன்னார்? தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேல் எப்படி இருந்தார்? அவர் எங்க இருந்தார்? அவர் எங்க இருந்தார்? பாபிலோன் அரசாண்ட காலத்துல பாபிலோன்ல இருந்தார். எரிகிற அக்கினி எரிகிறதன் மத்தியில சிங்கக்கபி இருக்கிற இடத்துல அவர் எப்படி வாழ்ந்தார்? தேவனுக்கு மிகவும் பிரியமானவனா வாழ்ந்தார். ஆனா நம்மளால ஒரு 4 செவத்துக்குள்ள எப்படி வாழ முடியல? நான் ஏற்றுக்கொள்றவங்களுக்கு தான் பிரசங்கம் வந்தேன். நீங்க பார்க்குற பார்வை வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீங்க ஏற்றுக்கொள்தையலாம் இல்லை நான் பிரியமானவனா தான் இருக்கேன்னு நீங்க சொல்தையலான்னு உங்க பார்வையிலேயே நான் அறிஞ்சிருவேன். அவங்கள நான் விட்டுருவேன். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் கேட்டா போதும், மற்றவங்க கேட்க வேண்டியது அவசியமே இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் அவங்க மட்டும் கேளுங்க. சில கண்ணை பார்த்தா நான் சொல்லிடுவேன், இல்லை இது இப்படிதான் நிக்கி அப்படின்னு புரிஞ்சிடுவேன். தானியேல் பாபிலோன் தேசத்திலையும் எப்படி இருந்தார்? மிகவும் பிரியமானவனா இருந்தார். நாம இருக்கோமா? நாம கணவரை பிரியப்படுத்துதோம், கணவர் மனைவியை பிரியப்படுத்துதாங்க, கணவரும் மனைவியும் பிள்ளைகளை பிரியப்படுத்துதாங்க, பிள்ளைகள் பெற்றோரை பிரியப்படுத்துதோம். ஆனா தேவனை என்னைக்கு பிரியப்படுத்தினோம்? தேவனுடைய வேதனையை நாம் அறிந்திருக்கிறோமா? எந்த மரத்துல கனி இல்லையோ அந்த மரத்துக்கு தான் நியாய தீர்ப்பு. இந்த சூலமித்தியால் தோட்டத்துல கனிகளை உண்டாக்கி வைக்க காரணம் என்ன? 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு எங்க இருக்கு? நாம வெளியே சொல்லுவோம், அந்த அக்காக்கு அது வந்துடும், இந்த அக்காக்கு இது வந்துடும். நியாய தீர்ப்பு முதல்ல எங்க துவங்க போகுது? அந்த பயமே இல்லாம தான் சபையில நாம இருக்கோம். எனக்கு நான் ராபோஜனை எடுத்துட்டேன், எனக்கு என்ன கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படி சொல்லலையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்போ சபை எல்லாமே நிர்விசாரமா ஆயிட்டு. நான் மாசம் தவறாமல் ராபோஜனத்தில் கலந்து கொள்ளுகிறேன், ஆதலால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு என்கிற பட்டயம் என்ன இல்லை, என் தலையின் மேல் இல்லை. யாரு சொன்னா? முதலாவது துவங்கிறதை எங்க? தேவனுடைய வீடு சபை. இயேசு இறங்கி போயிட இடத்துல தான் நியாய தீர்ப்பே தொடங்குது. முதல்ல எசேக்கியேல் பார்த்தார், நியாய தீர்ப்பு எங்கேருந்து போட சொன்னா? மூப்போட்டேந்து வாண்டார், ஒருத்தனையும் விடாதான்ட்டார். யாரு? கர்த்தர் எசேக்கியேல்ட்ட சொல்லிட்டார், நீ அங்கேருந்து ஆரம்பிட்டார். முதலாவது நியாய தீர்ப்பு எங்க? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால்
தேவனுடைய சுவிசேஷத்திற்கு தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நாம போய் சுவிசேஷம் சொல்லும் போது ஒருத்தன் கீழ்ப்படியிலேன்னு எவ்வளவு மனஸ்தாபப்படுதோம். ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ இங்க இருந்து பிரசங்கம் கேட்கும், எத்தனை பேர் கீழ்ப்படிதோம்? நாம அவங்கள தான் சொல்லுவோம், அவங்க சுவிசேஷத்துக்கு என்ன செய்யல. அதனால அவங்க இயேசு என்ன சொல்றார் பாருங்க, உள்ளேயே இருக்கு. தேவனுடைய வீட்டிலே சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத ஆட்கள் இருக்கு, சுவிசேஷத்துக்கு செவியை சாய்க்காத ஆட்கள் இருக்கு. அவங்களுக்கு தான் முந்தி என்ன வரும்? கோடரி ஆனது எங்க வச்சிருக்கு? மரத்தின் வேர் அருகே. கனி கொடாத, நீங்க வாசிங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது எப்பொழுது? மத்தேயு சுவிசேஷம் எழுதும் போதே, இயேசு அடிக்கப்படுவதற்கு முன்பே, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. அப்ப நாம தான் மரம். எந்தெந்த மரத்துக்கு கீழே கோடரி இருக்குன்னு தெரியுமா? இதுலயும் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், ஏன் மரத்துக்கு கீழெல்லாம் இருக்காது பாஸ்டர்? முதல்ல தெரியுமான்னு நான் கேட்கேன். இந்த 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 ஒண்ணு வருது பத்தியில, இதான் ஆறாமரி. ஏன் மரத்துக்கெல்லாம் இருக்காது பாஸ்டர்? அப்ப நல்லது, அப்ப நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்க, அப்படியே வச்சுக்கிடுங்க. ஆனா இயேசு சொல்லுதார், என்ன சொன்னார்? வாசிங்க 10ஆம் வசனம். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் என்ன கனி? அப்ப கெட்ட கனியும் இருக்கு. நம்மகிட்ட என்ன கனி இருக்கு? யாருக்கு பாஸ்டர் தெரியும்? ஆனா வசனம் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நம்முடைய மரமாகிய நாம் அக்கினிக்கு சமீபமாய் இருக்கிறோமா, பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாய் இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை பிரியப்படுத்த நினைக்கிறோம், நம்ம பெற்றோரை பிரியப்படுத்த நினைக்கிறோம். தேவனை என்னைக்கு நாம பிரியப்படுத்த விரும்பி இருக்கோம்? தேவனுக்கு பிரியமான கனி நம்மிடத்துல உண்டாயிருக்கிறதா? கனி இருப்பது கூட முக்கியம் அல்ல, அந்த கனி என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அதுதான் முக்கியம். என்கிட்ட கனி இருக்குன்னு நான் சொல்லிடலாம், ஆனா அந்த கனி நிலைத்திருக்கா? அதுதான் முக்கியம். கர்த்தர் கொடுத்த எல்லாமே நிலைத்திருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போட்டுருவார். ஃபைனல். இதான் நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பானது தேவனுடைய வீட்டிலே. அப்ப தேவனுடைய வீட்டில தான் ராபோஜனம் இருக்கும். அப்ப அந்த வசனத்தை நாம என்ன சொல்ல? ஆனா நியாயத்தீர்ப்பு எங்க ஆரம்பிக்க போகுது? இங்கதான். அங்கெல்லாம் ஆரம்பிக்க, இங்க இருந்தா அங்க போகும். எங்க இருந்து? இங்க இருந்தா அங்க போகும், அங்க இருந்து இங்க வராது. அப்ப சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை என்னவாகும்? என்னவாகும்? தோட்டத்துல, ஏதேனும் தோட்டத்துல இயேசு 2 விதமான கனியை வச்சிருந்தார். ஒன்னு ஜீவ விருட்சத்தின் கனி, 2 நன்மை தீமை அறியத்தக்க. இந்த 2 மரமுமே எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்துல இருந்தது. அப்ப ஏன் சபையில இருக்காது? ஏதேன் தோட்டத்திலேயே இருந்திருக்கு, 2 மரத்தை வச்சிருக்காரு, சபையிலேயே இருக்காது. இயேசு சில கலைகளை சபையிலேருந்து எடுக்க சொல்லுவார், ஆனா அதை வளர விடுங்கன்றார். ஏன் தெரியுமா? பக்கத்தில் உள்ள கோதுமையும் நஷ்டமாகும்.
பக்கத்தில் இருக்கிற கோதுமையும் நஷ்டமாகும். வளர விடுங்க, நான் அதை என்ன செய்தேன், பார்த்துக்க தான் பாரு. கடைசியில் அதை கெட்டுவார், களைகள் எல்லாம் கெட்டி அக்கினியில் போடுவார். ஆனால் அது வளரதான் விடுங்க. இயேசுவே என்ன சொல்ற, அதை வளர விடுங்க, அது வளர்ந்துட்டு போகுது, அந்த களை அவனுக்குள்ள வளர்ந்துட்டு போகுது. நான் வந்து என்ன செஞ்சுக்குதேன், தூதனை வச்சு களையெல்லாம் கெட்டி எங்கே போட்டுக்குதேன். ஏன்னா நாம எடுக்கும்போது கோதுமை மணியை எடுத்துருவோம். அப்போ சூலேமித்தியால் நேசருக்காக கனிகளை வைத்திருந்தாள். கனிகளை வைக்க காரணம் என்ன, கோடரியானது எங்க இருக்கு, அப்ப ஏன் மரத்துல என்ன இருக்கணும், கனி இல்லைன்னா அது என்ன ஆகும், இல்லைன்னா அது என்ன ஆகும், வெட்டுண்டு அக்னியில போடப்படும். கோடரி ஆனது மரத்தின் வேறருக்கு என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். எந்த கனி வேணும், மனம் திரும்புதல் இருக்கு, அதனால தான் நம்ம முங்கிட்டோம். மனம் திரும்புதல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், முங்கிட்டோம். மனம் திரும்புதல் கேட்ட கனி இருக்கா, அப்படி இருந்தா அவனை டக்குன்னு மனம் திரும்ப வச்சிடலாம். கடைசி காலத்துல எங்க இல்ல மனம் திரும்புதல், சபையில தான் இல்லை. நாம கர்த்தர் பக்கமா இருப்போம், மனசு எங்க இருக்கு, அதான் மனம் திரும்புதல். அவன் மனசு எங்க இருக்கு, அங்கதான் அவனுக்கு பொக்கிஷமே, அதான் மனம் திரும்புதல். கிறிஸ்துவனிடத்துல ஒருத்தன் வந்துருவான், அவன் கிறிஸ்துவனிடத்துல வந்துட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டான் அர்த்தமா, நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அப்ப ரட்சிப்பு எது வரை இருக்கு, முற்று முடிய இருக்கு. நாம என்ன சொல்லுவோம், நல்ல மனம் திரும்பிட்டோம் பாஸ்டர். இப்போ கத்த வந்தா முதல்ல என்னதான் இருப்பார், அது நல்லது. ஆனா மனம் திரும்புதல் கேட்ட கனி இருக்கா, மரத்தை பார்த்தார், வழி அருகே வந்தது, நல்லா வந்துட்டு வளர்ந்துட்டு மனம் திரும்புதல் இருக்கு, ஆனா மனம் திரும்புதல் கேட்ட கனி இல்லை. மனம் திரும்பியாச்சு, ஆனா மனம் திரும்புதல் கேட்ட கனி இல்லை. அந்த கனி தான் நிலைத்திருக்கும், மற்ற கனி என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. எங்க மனம் திரும்புதல் கேட்ட கனி இருக்கோ அங்கதான் கனி என்ன செய்யும், நிலைத்திருக்கும். நாம் நேசருக்காக என்ன வைக்கணும், கனிகளை வைக்கணும். கொஞ்சம் யோசிங்க, நாம் நேசருக்கு பிரியமாய் இருந்தாதான் நேசருக்காக என்ன செய்ய முடியும், கனிகளை வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாது. இப்போ ஆகாஷ் என்ன செய்வான், தான் பெற்றோரை பிரியப்படுத்த கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புவான் இல்லையா ஆகாஷ், பொதுவாக சொல்றேன், உண்மைதானே. ஆனா நாம யாரை பிரியப்படுத்துதோம், யாரை நாம பிரியப்படுத்துதோம். அப்ப நேசம் எல்லாம் எங்க இருக்கு, நேசம் எல்லாம் எங்க இருக்கு விஜயகுமார், நம்ம நேசம் எல்லாம் எங்க இருக்கு. நாம உண்மையே சொல்லணும்னா நாம நம்ம வீட்டில் உள்ளவங்களை பிரியப்படுத்த தான் நினைக்கிறோம். ஆனா தேவனை என்னைக்கு பிரியப்படுத்தி இருக்கோம், கனி இருப்பது அல்ல முக்கியம், கனி என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். எந்த மரத்துக்கு கல்லறி வரும், அதுல வச்சே நாம புரிஞ்சிடலாம் இவன் என்ன செய்தான், கனி கொடுக்க. இவனுக்கு ஒரு கல்லறியும் வரலன்னு வைங்களேன், இவன்கிட்ட ஒண்ணுமே என்ன இல்லை, கனியே இல்லைன்னு அர்த்தம். இவன்கிட்ட கனி இருந்தா இவனுக்கு என்ன வரும்,
இப்ப யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. அவன் கொடி படரக்கூடாதபடிக்கு என்ன செஞ்சாங்க? சுவரை கட்டினாங்க. யாருக்கு கட்டினாங்க? ஏன் யோசேப்புக்கு கட்டுதாங்க? யோசேப்புட்ட என்ன இருந்தது? கனி இருந்தது. எங்க கனி இருக்கோ அவனுக்கு தான் என்ன வரும்? கல்லறி வரும். கனியே இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. கனியே இல்லாதவனுக்கு எப்போ குழி நிறையும் சிறு நிறையும் வருது? பூத்து நல்ல வாசனை வீசும்போது, பிஞ்செல்லாம் வரும்போது என்ன வந்தது? உள்ள குழி நரி, சிறு நரி. குழி நரி நம்ம கனியை கெடுக்கக்கூடிய நரி குழி நரி. அது ஒன்று நமக்குள்ளேயே இருக்கும். இன்னொன்று சிறு நரி, அது வெளியில இருந்து வரும். இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? எங்க கண்டுபிடிக்க? இதெல்லாம் நமக்கு நேரமா? ஆனா இதுதான் நம்மளை பரலோகம் கொண்டு போகும். நம்ம எப்போதுமே நம்ம எதுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்? ஆடுக்கு, மாடுக்கு, கோழிக்கு, புறாக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் நல்லது. ஆனா அதிகமா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கமா? நமக்கு என்னைக்காவது இம்பார்ட்டன்ட் கொடுத்தோமா? நம்ம சோல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்க உங்களை காத்துக்கொள்றீங்களா? இப்போ ஒரு மரத்துல கனி இருந்தா அது அணில் எதுவும் பறிச்சிடக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க? கெட்டுவாங்க. ஏன்? அது அது நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்று, அணில் வந்து பறிக்கிற மாதிரி வந்துட்டுன்னா என்ன செஞ்சிருவாங்க? அப்படி நாம ஏதாவது பார்த்துருக்கோமா? நம்ம இன்னைக்கு பார்த்து அவன்கிட்ட கனி இருக்கா, இவன் இப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அதை தான் நம்ம பார்க்கணும். நம்மகிட்ட கனி இருக்கா? இந்த நம்மன்னு வரும்போதே இந்த பக்கம் சிந்திக்கவே மாட்டோம். சிந்திச்சிருக்கோமா? கண்டிப்பா நான் சொல்ல சிந்திக்கவே மாட்டோம். நான் சொல்றது ஏற்றுக்கொள்றவங்களுக்கு தான் நான் பிரசங்கம் வந்தேன், எல்லாத்துக்கும் அல்ல. ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. அது இயேசுவே சொல்லிட்டார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். அது வித்தியாசமே இல்லையே. சொல்லுங்க, என்னைக்குமே இந்த மதத்துக்கு நாம இம்பார்ட்டன்ட் கொடுக்கமா? இப்ப தோட்டத்துல ஒரு செடி வாடிட்டுன்னா நம்ம உடனே என்ன செய்வோம்? தண்ணி ஊத்து. இப்ப நாம சோர்ந்து போயிட்டோம்னா நாம இதுக்கு தண்ணி ஊத்துவோமா? என்னத்தை ஊத்த போங்க, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு என்ன ஏறாது. விசுவாசம் அதுக்கு தான் வரேன். விசுவாசம் யாராது? ஐயோ, ஒரு செடி வாடி போயிட்டுனா அதுக்கு தண்ணி ஊத்தணும்னு நினைக்கும். இப்போ இங்க ஆத்மா எப்படி இருக்கு? பவுல் சொல்ல, நாங்கள் ஆனபடியால் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா நாங்கள் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் பலப்பட்டும் புறமான மனுஷன் அழிந்தும் வருகிறது. ஆதலால் நாங்கள் சோர்ந்து போகல. ஏன்னா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கு? நாளுக்கு நாள் பலப்படுது. சூளைமித்தியால் கனிகளை வைக்க காரணம் என்ன? நியாயத்தீர்ப்பு எங்க இருக்கு? நம்முடைய மரத்துக்கு அடியில் இருக்கு. இந்த மரத்துக்கு ஒன்னே ஒன்று தான் செய்யணும், தூக்கி வெட்டணும். இவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி கோடரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்போ ரெடி பண்ணிட்டார்? இயேசு அடிக்கப்படுவதற்கு முன்னமே கோடரிய ரெடி பண்ணி மரத்தில் வச்சாச்சு. இனி ஒன்னே ஒன்று செய்யணும், எடுத்து வெட்டணும். அதிகமாய் மரம் யாரு? சபை என்கிற தோட்டத்தில் நிறைய மரம் இருக்கும். ஆனால் அந்த மரத்தில் கனிகள் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். யார் யார் நேசருக்கு பிரியமா இருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரமே நேசரை பிரியப்படுத்தக்கூடிய கனிகளை கொடுக்க முடியும்.
மற்றவர்களால் கொடுக்கவே முடியாது. மற்றவர்களால் திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்து அதை பாதுகாத்தார். கடைசியில் கர்த்தர் வேலியை எடுத்துட்டார். என்ன வந்தது? உள்ள காட்டு பன்றி வந்தது, அது மேய்ந்து போட்டது. காரணம், அது என்ன பழங்களை கொடுத்தது? கசப்பான பழத்தை கொடுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத கனியை கொடுக்கு. கர்த்தர் நட்டார், கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்தார், அது நல்லது. கர்த்தர் தான் வேலி அடைச்சிருக்கார், அது நல்லது. கர்த்தர் தான் கற்களை பொறுக்கி போட்டார், அது நல்லது. ஆனா இவ்வளவு வேலை செஞ்சோம், ஆலையெல்லாம் கட்டியும் என்ன வரல? கனி வரல. அப்ப இயேசு அவ்வளவு பிரயாசப்பட்டதெல்லாம் நாம அல்லவா நஷ்டப்படுத்துதோம்? இயேசு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கார். நாம ஒரு செடியை வைக்க எவ்வளவு பிரயாசப்படுதோம். அது 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து வாங்கி, அதுக்கு முக்கி ஒரு பண்ணையை பிடிச்சி, அதுக்கு தண்ணியை இழுத்து இழுத்து ஒரு தண்ணியை விட்டு, அது வளருதா வரலதான்னு தினமும் போய் பார்ப்போமும் பார்க்க மாட்டோம். இந்த மரத்தில் கனி வந்துட்டா இதே மாதிரி தானங்க கர்த்தரும் எதிர்பார்ப்பார். இல்லை தப்பு இல்லையா அவர் எதிர்பார்க்காது? நான் எப்போதுமே அவர் பக்கம் தான் பேசணும்னு விரும்புவேன். அவருடைய வேதனையை தான் என் மூலம் சொல்லுவார். நான் கர்த்தர்ட்ட அதான் கேட்பேன். ஏன்னா அவர் வேதனையை சொல்ல ஆள் வேணும்ல. வேணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் ஒரு ஜெபத்தை தாரீங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அவர் வேதனையை யார் சொல்லுவா? நான் தானே சொல்லணும். அதான் மிகையா செஞ்சார். உடனே என்ன வந்தது? கன்னத்தில் விட்டாம பாருங்க ஒரு அடி. நம்ம எப்படி எதிர்பார்க்கமோ இதே போல தான் இயேசு இங்கே நின்று எதிர்பார்க்கார். நான் வேலி அடைச்சேன், அது பலன் கொடுக்கும் என்று ஆலயத்தை எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். ரத்தத்தை சிந்தினேன், அந்த ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கேன். என் சரீரத்தை கொடுத்து அந்த ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கேன், ஒரு கோபுரத்தை கட்டியிருக்கேன். ஆனால் கடைசியில் இது என்ன கொடுத்தது? எனக்கு கசப்பான பழங்களை தந்துட்டு வேலையை எடுத்துட்டார். இயேசு வேதனையோடு வேலையை எடுத்தார். காற்று பன்றியெல்லாம் உள்ள வருது. அப்போ வேலி இருக்க போய் தான் நம்மகிட்ட கனி என்ன செஞ்சிருக்கு? பத்திரமா இருக்கு. வேலையை எடுத்த உடனே காட்டு பன்றி உள்ள வந்துட்டு பாருங்களேன். உயர்தர திராட்சை கொடிய நாட்டினார், ஆனா கொடுத்ததோ கசப்பான பழம். இப்போ கொஞ்சம் யோசிங்க, நாம இயேசுவுக்கு கசப்பான கனியை கொடுக்கிறோமா? இயேசுவுக்கு பிரியமான கனியை கொடுக்கிறோமா? நம்மை வேலி அடைத்தார், நமக்கு ஆலையை கட்டினார், நமக்கு கோபுரத்தையும் கட்டியிருக்கார். இது கெட்டதுக்கு என்ன கொடுத்தா தெரியுமா? விளக்குறையும் தன்னுடைய சரீரம், தன்னுடைய ரத்தம். இத்தனை திராட்சை கொடிக்காக என்ன கொடுத்தார்? இந்த பலனை அங்க போய் சேர்ப்பதற்காக, அங்க ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவதற்காக, அங்க ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக என்ன கொடுத்தார்? சரீரமும் ரத்தத்தையும் கொடுத்தார். கொடுக்க காரணம் என்ன? நம்ம அதை புசிக்க காரணம் என்ன? நாம் அதை பானம் பண்ண காரணம் என்ன? நம்ம போன வாரம் கூட பொருத்தனை பண்ணமே, அதை எத்தனை பேர் நிறைவேற்றினோம்? இயேசுக்காக ஓடுவேன், ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொன்னோமே, எத்தனை பேர் ஜெபிச்சோம்? இல்லையே. ஜெபிச்சவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்காதவர்களை சொல். அப்ப நாம தேவனை பிரியப்படுத்துதோமா வேதனைப்படுத்துதோமா? நீங்க கொஞ்சம் யோசி. நீங்க ஒரு நாள் வரலனாலே பாஸ்டருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. உங்களுக்கு வேதனை தான் எனக்கு என்ன? சரி, என்ன விடுங்க, கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு சொல்லுங்க. கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. விஜயகுமார், நம்ம ஒரு நாள் ஆராதனைக்கு வரலனா, நீங்க ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா வேலைக்கு அவருக்கு என்ன இருக்கும்? வருத்தம் இருக்கும். இதே போலதான் கர்த்தர். ரத்தத்தை சிந்தினவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். என் மகன் இன்னைக்கு வரலையேன்னு நாம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என்னை பார்ப்பார், கர்த்தர் என்னை அறிவார். அறிவார், கர்த்தர் பார்ப்பார். ஆனா கர்த்தரை தேடி வரலாமே. கர்த்தர் எதை பார்த்தார்? பிரயாசத்தை பார்த்தார். கர்த்தர் எதை பார்த்தார்?
லாபான்கிட்ட அவன் வேலை பார்த்தான், ஆனா கத்தரை விட்டு அவன் விலகலையே. அதனால அவனுடைய பிரயாசத்தை கத்தர் பார்த்தார். அதனால கத்தர் அவனை ஆசீர்வதித்தார். கோலும் கையுமா போனேன், இரு பரிவாரத்தோடு திரும்ப வாரேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க காரணம் என்ன? 20 வருஷமோ 10 வருஷமோ 40 வருஷமோ கஷ்டப்பட்டாலும் யாரை விட்டு அவன் விலகல? கத்தரை விட்டு விலகல. நாம பாருங்க, ஒரு நாள் வேலைக்கு போனா கத்தரோடு உள்ள ஐக்கியமே போயிருது. அப்ப நாம என்ன வேலை பார்த்தோம்? நீங்க யோசிங்க, அதுக்கப்புறம் என்ன யோசிங்க. ஐயா, ஒரு நாள் வேலைக்கு போனாலே நமக்கு கத்தரோட ஐக்கியம் போயிருது, கத்தருடைய பிரசன்னம் குறைஞ்சது. ஆனா அவன் 20 வருஷமோ எத்தனை வருஷமோ வேலை பார்த்தான். ஆனா அத்தனை வருஷத்திலையும் கூட இருந்தது யாரு? கத்தர். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கத்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை யாக்கோபு விடல. அதனாலதான் அவன் பிரயாசத்தை பார்த்து கத்தர் அவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சார யாக்கோப. காரணம் என்ன? கத்தரை விட்டு விலகல. கனி இருந்தது, அந்த கனி நிலைத்து இருந்தது. எவ்வளவு கஷ்டத்திலும் என்ன போகல? கனி போகல. அதனால கத்தர் அந்த மரத்தை பார்த்தார், அந்த மரத்தை ஆசீர்வதிச்சார். அது வெறுங்கையா அந்த மரம் இப்போ யோர்தானை கடக்கும்போது எப்படி போகுது? இரு பரிவாரத்தோடு போகுது. காரணம், ஒரே ஒருவர் கூட இருந்தார். யாரு அது? கத்தர். நான் திரும்பவும் சொல்றேன், யாரு கூட இல்லாட்டாலும் கத்தர் நம்ம கூட இருந்தா போதும். அதுதாங்க மேன்மை. ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அது எனக்கு விஷயம் கிடையாது. கத்தர் நம்ம கூட இருக்கணும். எந்த கஷ்டத்திலும் கத்தரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு நாம விலகவே கூடாது. அதுதான் தன்னைத்தானே காத்துக்கொள்வது. பவுல் சொல்லுவாரு, நிர்வாணத்திலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நாச மோசமானாலும் குளிரானாலும் பட்டினியானாலும் நிர்வாணமானாலும் வெயிலானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்ப எந்த அளவுக்கு ஐக்கியத்தோடு இருந்திருக்கார். அவரு நம்மை போல பாடுள்ள மனுஷன். இத்தனைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நம்ம இன்னும் ஒன்றும் கத்தருக்காக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே தான் கத்தரை தேடிட்டு இருக்கோம். கத்தருக்காக ஒன்றும் இழக்கலை. ஆனா கத்தரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு நாம ஈஸியா என்ன செஞ்சதும் போயிருந்தோமே. ஆனா அவர் எல்லாத்தையும் கத்தருக்காக இழந்தார். ஆனா கத்தரோடு கூட ஐக்கியத்தை விட்டு அவர் போகலையே. அப்ப அவர் தேவனை பிரியப்படுத்துறாரா, நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோமா? நமக்கு ஒரு நாள் வேலை வரட்டும், தேவனோடு உள்ள ஃபெல்லோஷிப் போயிருது. ஏன்? காரணம் என்ன? காரணம் அந்த கஷ்டம், அந்த கவலை தேவனை விட்டு பிரிக்கி. ஆனா யாக்கோபை பிரிக்கலையே. 20 வருஷம் கஷ்டப்பட்டான், பலனும் இல்லை. 20 வருஷம் கஷ்டப்பட்டான், வருமானம் இல்லை. ஆனா தேவன் கூட இருந்தார். அந்த ஐக்கியத்தை விடலை. எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு, நான் அதனால வரலன்னு இருந்தானா? நான் கத்தரை விட்டு தூரம் போனானா? போகல. இந்த தேவன் மாத்திரமே சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் மட்டுமே நம்மளை மரண பரியந்தம் நடத்துவார். அதனால்தான் யாக்கோபு அவரை விட்டு விலகலை. பலனை பார்த்து கத்தரை யாக்கோபு தேடலை. கத்தர் எனக்கு தந்தாலும் தராத்தாலும் கத்தரோடு இருப்பேன்னு இருந்தார். அவள்தான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். இப்ப தேவனுக்கு பிரியமான கனிகள்ல நிறைய இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு கனியை மாத்திரம் நான் சொல்றேன். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமாய் இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்க தானியேல மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்ன? தேவன் பிரியப்படுகிற விசுவாசம் யாருக்குள்ள இருந்தது? தானியேலுக்குள்ள இருந்தது. நீங்க பாருங்க, சிங்க கவி இருக்கு, ராஜா கையெழுத்து போட்டதை அறிஞ்சும் அவன் ஜெபம் வந்தான். நாம என்ன செய்வோம்? நாம என்ன செய்வோம்? ராஜா கையெழுத்து போட்டாரு, இதுக்கு மேலே நம்ம கர்த்தருக்காக நின்னோம்னா ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இல்லை வேற 4 பேரை கூப்பிடுவோம், அப்போ நீயும் வா, ஒப்பேறாது, இது கர்த்தருக்காக நம்மளால நிற்க முடியாது, பேசாமல் என்ன செய்வோம், சில பக்கமாக திரும்பிடுவோம். திரும்பினானா? இல்லை, கனியை பத்திரப்படுத்தி இருந்தான். அதுதான் அவனுக்கு உயர்வை கொடுத்துச்சு. யார் யார் தேவன் தனக்கு கொடுத்த கனியை பத்திரப்படுத்துதாங்களோ அவர்களை தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். தானியேலை உயர்த்தினாரா? உயர்த்தினார். எரிகிற அக்கினி சூளையில சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தூக்கி போட்ட போதும் கனி எப்படி இருந்துச்சு? பத்திரமா இருந்துச்சு. இருந்ததா? இருந்ததா? ஏன் எரிகிற அக்கினி சூளையில கர்த்தர் இறங்கி வந்தார்? தேவனுக்கு பிரியமான கனி அவங்க கிட்ட இருக்கு. அதுக்காக தேவன் அவர்களுக்காக அக்கினி சூளையில வந்தார். அவர்கள் தேவன் பேரில் என்ன வச்சிருந்தாங்க? விசுவாசம் வச்சிருந்தாங்க. நமக்கு யார் பேர்ல இருக்கு? இப்ப விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ வசனத்தை ஒருவன் கேட்க 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 அவனுக்குள்ள என்ன வரும்? விசுவாசமானது வரும். அப்போ வசனம் யார் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவர்கள் இதயத்தில் என்ன கனி இருக்கும்? விசுவாசம் என்கிற கனியும் இருக்கும். வசனத்தை கேட்க 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 தான் விசுவாசம் வரும். வசனத்தை கேட்காமல் என்ன வராது? விசுவாசம் வராது. நான் கேள்விப்படாவிட்டால் நான் எப்படி விசுவாசிப்பேன்? கண்டிப்பா நாம வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனா நாம எப்போ கேட்க மாட்டோம்? சோர்ந்து போய் இருப்போம் தெரியுமா? அப்போ வசனத்தை கேட்க வரவே மாட்டோம். என்னத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? வசனம் உள்ள போய் எதை உண்டாக்குது? அப்போ வசனத்தை என்ன செய்யணும்? உள்ள அனுப்பணும். வசனத்தை உள்ள, அதனாலதான் வசனம் கேட்கும் போது இருதயத்தை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாங்கன்னு சொல்ல காரணம் தான். ஏன்னா இங்க கனிகள் உண்டாகாது. இங்க வசனம் போனாதான் கனிகள் உண்டாகும். வசனம் போகாம என்ன வராது? கனிகள் வராது. வசனம் அங்க எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு தான் இங்க என்ன வரும்? கனிகள் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப வசனத்தை கேட்க 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 ஒருவனுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். கர்த்தர் நமக்கு மிக மிக முக்கியமாய் கொடுத்தது என்னது? விசுவாசம். இயேசு நமக்கு அவர்கிட்ட போனாலே அவனிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இவன் என்ன படிச்சிருக்கான் அப்படியா எதிர்பார்ப்பார்? இவன் என்ன எவ்வளோ ஹைட் இருக்கான் பாப்பாரா? இவன் என்ன எப்படி வாரான்? என்னை விசுவாசித்து வாரானான்னு தான் பார்ப்பார். இயேசு அதை தான் பார்ப்பார். இவன் படிச்சிருக்கான், இவன் நல்ல ஹைட்டாக இருக்கான், பரவாயில்ல, இவனுக்கு என்ன செய் அப்ளிகேஷன் போட்டு விட்டுன்னு போடுவாரா? தம்மிடத்தில் வருகிறவன் தேவனை தேடுகிறவன் இன்னார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசி. விசுவாசம் ஒருவனை என்ன செய்யும்?
உண்மையை சொன்னா நமக்கு உயர்வு, நமக்கு எல்லாமே எதுல இருக்கு? விசுவாசத்துல தான் இருக்கு. ஆனா அந்த விசுவாசம் தான் எங்க இருக்காது? இங்க இருக்காது. உண்மைதான். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, மார்க் 5:34 வாசிங்க. நான் முடிச்சது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன சொல்றார்? ஐயா, சுகம் கொடுத்தது கர்த்தர். அப்ப இயேசு என்ன சொல்லணும்? நான் அல்லவா உன்னை சுகப்படுத்தினேன், நீ திடங்கொண்டு தைரியமா போனலான்னு சொல்லணும். ஆனா இயேசு என்ன சொன்னார்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப நம்மை ரட்சிக்க கூடிய விசுவாசம் யாருக்குள்ள இருக்கு? நமக்கு ரட்சிப்பு எங்க இருக்கு? நம்ம விசுவாசத்துல தான் இருக்கு. நாம விசுவாசிக்காம கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை. கர்த்தர் நமக்கு, நம்ம விசுவாசித்தோமா? பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு அதான் அந்த சம்பவம். பணம் இருந்தது, பணத்தில் அவளுக்கு வேண்டிய ரட்சிப்பு இருந்ததா? இல்லை. ஆஸ்தி இருந்தது, அந்த ஆஸ்தியில் அவளுக்கு வேண்டிய ரட்சிப்பு இருந்ததா? இல்லை. எத்தனையோ சொந்தக்காரங்க இருந்தாங்க, அவங்கிட்ட அவளுக்கு வேண்டிய ரட்சிப்பு இருந்ததா? இல்லை. டாக்டர் மாதிரி இருந்தாங்க, டாக்டர் மட்டும் அவளோட சரீரத்துக்கு வேண்டிய ரட்சிப்பு இருந்ததா? இல்லை. அவளுக்கு வேண்டிய ரட்சிப்பு எங்க இருந்தது? அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல தான் இருந்தது. அதனால சீசர்கள் கேட்டாங்க, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நம்ம எல்லாம் விசுவாசம் இருக்கும்போ அது வெட்டி வச்சிருக்கா, முழுசா இருக்கா? நான் கேட்கணும். கனியை கத்தருக்காக வச்சிருந்தா எப்படி வைக்க கூடாது? இப்போ நீங்க கொய்யா பழம்லாம் விற்பாங்க, ஒரு 2 பழத்தை தான் வெட்டி வச்சிருப்பான், மற்ற பழத்தெல்லாம் வெட்டுவானா? ஏன்? வம்பா போகும். நாம அப்படிதான் வச்சுட்டு இருக்கோம். எல்லா கனியும் வச்சுட்டு அதை எப்படி வச்சிருக்கோம்? பாதி பாதி. விசுவாசம் எவ்வளோ இருக்கு? பாதியா இருக்கு. அன்பு எவ்வளோ இருக்கு? கொஞ்சமா இருக்கு. பொறுமை எவ்வளோ இருக்கு? கொஞ்சமா இருக்கு. சாந்தம் எவ்வளோ இருக்கு? கொஞ்சமா இருக்கு. இச்சை அடக்கம் எவ்வளோ இருக்கு? கொஞ்சமா இருக்கு. எல்லாமே கொஞ்சமா இருக்கு. இயேசு சொன்னா, கடுகு விதையளவு உங்களுக்கு, நம்ம கடுகு விதையெல்லாம் இவ்வளோன்னு இருந்தா போதும் பாஸ் அப்படின்னு நினைக்க கூடாது. கடுகு முழுசா இருக்கும். கடுகு எப்படி இருக்கும்? முழுமையா இருக்கும். அதே மாதிரி இருக்கா? எந்த பழத்துமே வெட்டி வச்சா என்ன செய்யும்? அழுகிறோம். எல்லா கனியுமே முழுசா இருக்கணும். அதுதான் தேவனை பிரியப்படுத்தும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட கனி எப்படி இருந்தது? விசுவாசம் முழுமையா இருந்தது. நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் சிலைய பார்த்தா கொஞ்சம் எரிகிற அக்கினி சூளைய கூட்டிகிட்டே இருக்கான், என்ன செய்ய? சிலையில விழுந்துருவோமா, இல்லைன்னா இங்கே விழுந்துருவோமா நம்ம? ஆனால் அவங்க கொஞ்சம், அதான் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுவார். அவன் என்ன செய்யல? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் விசுவாசத்துல வல்லவனானான். காரணம், அவனுடைய விசுவாசம் முழுமையா இருக்கு. நம்ம விசுவாசம் எங்க பாஸ்டர்? நானே என்ன செய்யலான்னு இருக்கு. யாரு விசுவாசத்தோடு இருக்கேன்னு சொன்னவங்க, நான் சொன்னேன் 3 நாள் நல்ல ஜெபம் பண்ணாங்க, கணவர் ரட்சிக்கப்படணும் விசுவாசத்தோட. ஒரு அக்கா வந்து கேட்டோன்னே எல்லா விசுவாசம் என்ன செஞ்சுட்டு போயே போச்சு. அதனால தான் பேதுருவை கர்த்தர் சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்கல. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்யல? சாத்தாங்கிட்ட புடமிடுவதற்கு. ஏன்னா இவங்கிட்ட இருக்கிறதே அறகுறை விசுவாசம். இவனை அவங்கிட்ட ஒப்படைச்சோம்னா என்னத்துக்கு ஆகும்? இருக்கிறதும் போயிரும். ஆனா யோபு ஒப்படைச்சார். ஏன்னா யோபுட்ட விசுவாசம் எப்படி இருந்தது? முழுசா இருந்தது. இயேசு அதை தான் பார்ப்பார். இவனிடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அது முழுமையா இருக்கணும். தேவனிடத்துல அன்பு கூர்ந்தாலும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறணும். எல்லாமே முழுசா இருக்கணும். சீசர்களும் வந்தாங்க, மகதலேனா மரியாளோடும் மற்ற ஸ்திரீகளும் வந்தாங்க. ஆனா இயேசு பேசினது யார்கிட்ட? மகதலேனா மரியாள்கிட்ட. காரணம் என்ன?
அவட்ட அன்பு முழுமையா இருந்தது. அவட்ட அன்பு எப்படி இருந்தது? அவன் எரிகிற அக்கினி சூளையும் பார்க்க மாட்டான், அதிக இருட்டும்னு பார்க்க மாட்டான், சிங்க கபிங்கிறதையும் பார்க்க மாட்டான். காரணம் விசுவாசம் எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு. விசுவாசம் ஒருத்தனுக்கு முழுமையா இருந்தா அவன் யாரையும் பார்க்க மாட்டான், எதையும் பார்க்க மாட்டான். எரிகிற அக்கினி சூளையா இறங்கிடுவான், சிங்க கபியா இறங்கிடுவான். எங்கள் தேவன் விடுவித்தாலும் அதான் முழுமையான விசுவாசம். நாம் அவன் சொன்னது அப்படியே சொல்லுவோம், ஆனா அந்த முழுமையான விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி நானும் விசுவாசத்தோடு இருக்கேன் பாஸ்டர். கர்த்தர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் கர்த்தருக்காக நான் என்ன செய்வேன்? வாழுவேன் பாஸ்டர். ஆனா அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? முழுமையா இருக்கா? அதை தான் இயேசு சொன்னார். உனக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும் நல்லது, ஆனா அந்த கடுகு எப்படி இருக்கு? முழுசா இருக்கு. அதே போல உன் விசுவாசம் சின்னதா இருந்தாலும் அது முழுசா என் மேல இருக்கணும். இருந்தா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசத்துல தான் ரட்சிப்பு இருக்கு, விசுவாசத்துல தான் தேவனுடைய மகிமையும் இருக்கு. நம்ம கிட்ட தாங்க ரட்சிப்பே இருக்கு. நம்ம விசுவாசமே நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ரட்சிக்கும். நமக்கு என்ன இல்லை? அதுதான் இல்லை. நீங்க எது மரிச்சாலும் விசுவாசம் மரிக்காது பாருங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனமும் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. யோவான் 11, 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப விசுவாசத்துல என்ன இல்ல? மரணம் இல்ல. அவன் மரிச்சாலும் அவன் விசுவாசம் அவனை என்ன செய்யும்? திரும்ப கொண்டு வரும். அப்ப இது எப்பேற்பட்ட விசுவாசம்? நம்ம விசுவாசத்தை சும்மா சுலபமா நினைப்போம். அவன் மரிச்சாலும் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவனை மேல கொண்டு வரும். அதான் இயேசு சொல்றார். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன் பிழைப்பான்? ஐயா, அவன் மரிச்சிட்டான், அவன் எப்படி பிழைப்பான்? அவனுக்குள்ள என்ன மறிக்கல? விசுவாசம். அதனாலதான் நம்ம மரணத்துல எல்லாம் சொல்லுவாமே, அவங்கள கர்த்தர் என்ன செய்வார்? காரணம் என்ன? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம். கர்த்தர் ஒரு நாள் வருவார், என்னை அவரோடு கூட. அவங்க மறிச்சாலும் உள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்யாது? மறிக்காது. அடுத்த வசனம் 26. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். அப்ப இந்த விசுவாசம் எவ்வளவு தூரம் நமக்கு பாதுகாப்பா இருக்கு பாருங்க. எவ்வளவு காரியத்தை நமக்கு செய்து தருதுன்னு பாருங்க. சும்மா இருக்கிற தேவனை எழும்ப வைக்கிறது என்னது? விசுவாசம் தான். சும்மா இருக்கிற தேவனை கிரியை செய்ய வைப்பது என்னது? விசுவாசம் தான். அப்ப விசுவாசம் தேவனையே அசைக்க. நீங்க பாருங்களேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தேவனே வந்துட்டார் பாருங்க. இப்ப நம்ம சொல்லுங்க, இந்த 7 மடங்கு சூடு ஆகட்டுமே, இங்க எத்தனை பேர் இருப்போம்? இப்ப இம்மானுவேல் என்ன சொல்வார்? நான் இருப்பேன் ஃபர்ஸ்ட். அங்க 7 மடங்கு சூடு ஆனாதான் இங்க என்ன செய்யும்? விசுவாசம் பாதி இருக்கா முழுசா இருக்கான்னு நமக்கு தெரியும். கர்த்தர் எப்போ தெரியுமா விசுவாசத்தை சோதிப்பார்? சில பிரச்சனை வரும்போது தான் இவன் ஏன் மேல விசுவாசிக்கானா, விசுவாசம் வேற எங்கேயும் போகுதான்னு பார்ப்பார். உண்மை. ஒரு பிரச்சனை காத்து அடிக்கி, நல்ல அலம் அடிக்கி, பேதுருவா வான்ட்டாரு. பேதுருவும் விசுவாசத்துல என்ன செஞ்சாச்சு? அவன்கிட்டயே அறக்குறையாதான் இருந்திருக்கு. பாதி வரைக்கும் அந்த விசுவாசத்துல வந்தாச்சு. இப்ப மீதிக்கு விசுவாசம் வேணுமே, எங்க போக?
அதனாலதான் தேவன் சொன்னா, உனக்கு கடுகு அளவு இருந்தாலும் அது எப்படி இருக்கணும், முழுசா இருந்தா இதெல்லாம் நீ தாண்டி எங்க வந்துருவ, அக்கறைக்கு வந்துருவ. இல்லைன்னா ஆண்டவரே, அது வரைக்கும் விசுவாசம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது சத்தம் வந்ததா, பாதி வரைக்கும் வந்தாச்சு, அந்த கொஞ்சம் விசுவாசத்தை வச்சு பாதி வரைக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா எங்க போயிடலாம், அக்கறைக்கு போயிடலாம். ஆனா அதுக்கு மேல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, முழுமையா இல்லை. நமக்கு விசுவாசம் இருக்குன்னு நாம சொல்லுதோம், அது உண்மை, விசுவாசம் எல்லாரும் உள்ளத்திலும் இருக்கு, ஆனா முழுமையா இருக்காது. முழுமையான விசுவாசமானால் இதான். விசுவாசம் எப்படி இருக்கணும், முழுமையா இருக்கணும். அதான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன்ற கர்த்தரையே. அப்ப நம்பிக்கை முழுவதும் எங்க, அப்ப விசுவாசம் முழுவதும், விசுவாசம் முழுவதும் கர்த்தரே. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படவே முடியாது. எந்த ராஜாவானாலும் தேவன் மேல விசுவாசம் வச்சா மட்டும்தான் அவனால விசுவாசம் ரட்சிக்கப்பட முடியும். இல்லை எனக்கு சேனை அதிகமா இருக்கு, நான் என்ன செய்வேன், ஆசாராஜா சொன்னார், எனக்கு கொஞ்சம் பேரா இருந்தாலும் அநேகம் பேரா இருந்தாலும் பலனுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உமக்கு உதவி செய்கிறது. விசுவாசம் எங்க போச்சு, கர்த்தர் மேல. இந்த எனக்கு இந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்கள வச்சு நான் என்ன செஞ்சிருவேன், இவங்கள வச்சு வண்டியை ஓட்டிடுவேன். இல்லை எனக்கு அதிக பேர் இருக்காங்க, இவங்கள வச்சு நான் ரட்சிக்கப்பட்டுருவேன், அப்படி சொல்ல முடியுமா, முடியவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன இருக்கு, நாசியில பின்னாடி இருக்கிற சேனைகள்லாம் என்ன இருக்கு, நாசியில சுவாசம் இருக்கு. ஆனா நம்ம தேவன் மரண பரியந்தம் நடத்துகிறவர். அவர் மேல முழுமையா என்ன செய்யுங்க, விசுவாசம் வைங்க. இது ஒரு கனி, நம்மகிட்ட கனி இருக்கணும். அந்த கனி எப்படி இருக்கணும், முழுமையா இருக்கணும். அதை தான் நான் சொல்லவா. சூலைமித்தியால் கனிகளை வைத்திருந்தால் அந்த கனிகள் எல்லாம் எப்படி இருந்தது, முழுமையா இருந்தது. அதுதான் நேசரை பிரியப்படுத்துகிற கனி. தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்ல காரணம் என்ன, தானியேல்கிட்ட என்ன இருந்தது, விசுவாசம். கடுகளவு இருந்தாலும் அது முழுசா இருந்தா போதும். அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யும், ரட்சிக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்னெல்லாம் செலவு பண்ணா, ஆனா அவகிட்ட தான் இருந்தது அவளுடைய ரட்சிப்பு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. அப்ப சமாதானமும் எங்க தான் இருக்கு, நம்ம விசுவாசத்துல தான் இருக்கு. எல்லாமே விசுவாசத்துக்குள்ளதான் இருக்கு. நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று நான் அறிவேன். ஆகாசு முழுமையா யார் மேல வைக்கணும், கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். நீ எங்க விழுந்தாலும் அங்க உன் கூட யார் இருப்பா, கர்த்தர் இருப்பார். எரிகிற அக்கினி சூனையானாலும் சரி, சிங்க கவியானாலும் சரி, அங்க யார் இருப்பா, கர்த்தர் இருப்பார். கண்களை மூடுவோம். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி தோழியா என்னை நனைத்தார். சிங்க கேவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நம்முடைய விசுவாசத்திலேயே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வைத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் போதும்,
தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். தேவன் எல்லாரிடத்திலும் எதிர்பார்ப்பது விசுவாசம் மாத்திரமே. விசுவாசத்துக்கு பிறகு ஒரு தேவனுடைய மகிமை இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய அவிசுவாசத்தை எல்லாம் நீங்க செய்யும். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணுமே. கடுகளவு எங்களுக்கு இருந்தாலும் அது முழுமையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.